அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குருமா எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறீங்க. எங்கள் பூனைக்குட்டி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் பூனைக்குட்டி பிடிக்கும்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் மட்டன் குருமா செய்கிறதுக்கு. இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. தேங்காய் நல்லா தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு நம்ம குருமாவில் சேர்த்தோம்னா நல்லா திக்னஸாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பீஸ் தேங்காய் எடுத்து கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் தேங்காய் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தேங்காய் அப்படியே சேர்க்குறதா இருந்தாக்கா நீங்கள் அப்படியே கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரை சூடுபடுத்திக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2-3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிஞ்சி வந்ததை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும், நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே நம்ம புளிக்குழம்பு கூட செய்யலாம். இதில் பட்டை, லவங்கம், கிராம்புலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. புதினா ஆட் பண்ணக்கூடாது. மற்ற காய்கறிகள் வச்சு இதில் புளிக்குழம்பு லாஸ்ட்டில் புளியை தேங்காயோடு சேர்த்து என்ன காய் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அது புளிக்குழம்பாயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சேம் மெத்தடு தான். பட்டை லவங்கெல்லாம் சேர்க்காம புதினா சேர்க்காம செய்கிறது. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மட்டனையும் சேர்த்து கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கி வந்த பிறகு தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இப்போல்லாம் வதங்கவே மாட்டேங்குது. அதனால் நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வதங்காட்டி ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த புளிக்குழம்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு வாய்ஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு மியூசிக்கால் போட்டிருப்பேன். வதக்கி விட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். தக்காளி நல்லா கொலன்னு ஆகி நல்லா மசிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தாலே நல்லா மசிஞ்சிரும் தக்காளி. பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நல்லா வதங்கிரும். நீங்களும் அந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வதங்கி வந்துடும். அதை இஞ்சி தக்காளி 1, வெங்காயம் 1 அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா அதிகமாக தேவைன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த டைமில் நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு லெமன் கூட 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்ல திக்காக இருக்கும் குருமா. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி நல்லா வேகட்டும். முதல்ல நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக 2 விசில் விட்டோம் இல்லையா, அது வெந்திருக்காது கறி. மறுபடியும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கறியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல தேங்காய் பால் எடுத்து நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் தேங்காயில் கொஞ்சம் சீரகம், சோம்பு அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் தான் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் திக்காக கிரேவியாக இருக்கும் நம்மளுக்கு. கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு டேஸ்ட்டான குருமா ரெடி ஆகிடும். இதை 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம விசில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு நல்லா செக் பண்ணிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டு விட்டுடலாம். இப்போது உருளைக்கிழங்குக்கு ஒரு 3 விசில் விட்டாலே போதும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். என்னங்க, பக்ரீத் வர இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த விலாக் பக்ரீத் விலாகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு வந்துட்டு நம்ம இடியாப்பம், இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே இந்த குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ப்ளெயின் ரைஸ் தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இல்லை வத்தல் கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு நாளும் இறந்துக்கிட்டே இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்வோம். வர இருக்க பக்ரீதை வந்து நம்ம அவங்களுக்காக கூட உதவி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். நான் ப்ளைன் ரைஸில் தான் இந்த குருமா சேர்த்து சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ளைன் ரைஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.